திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றுலா தலமாக அரசாங்கம் மாற்றித்தர வேண்டும் என்று சிவனடியார்கள் கோரிக்கை. புகழ்பெற்ற திண்டுக்கல் மலைக்கோட்டை உச்சியில் அபிராமி அண்ணன் பத்மஸ்ரீ சிலைகள் பிரதிஷ்டை செய்து பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் மலைக்கோட்டையை சுற்றுலாத்தலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது மலைக்கோட்டையானது தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தற்போது கட்டணம் செலுத்தி சுற்றுலா பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. இந்த நிலையில் திருவண்ணாமலை போல் ஆன்மீக நகரமான திண்டுக்கல்லில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் வருகின்றனர். பழனி, திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் சுவாமி ஆலயங்கள் கோபுரங்களில் இருக்கும் நிலையில் மலைக்கோட்டையில் அபிராமி அம்மன் கோபுரம் இருட்டடைந்த நிலையில் இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஏற்கனவே அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் அளித்த வாக்குறுதியின்படி மலைக்கோட்டை கோபுர கலசத்தை புதுப்பித்து அங்குள்ள பிரகாரங்களில் சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் வரும் வகையில் அடிப்படை வசதிகள் செய்து வர வேண்டும். மலைக்கோட்டைக்கு படிக்கட்டுகள் மற்றும் ரோப் கார் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்கள் வாக்குறுதி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். எனக்கு கிரிவலம் வரும். இந்த மலையை சுத்தி நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஏரியால இருக்க அத்தனை பக்தர்களும் கிரிவலம் வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற அபிராமி அம்மனையும் பக்தகிரீஸ்வரையும் மலை மேல ஏத்தி நாங்க உட்கார வைக்கணும். அதே மாதிரி அங்க கிரிவலம் எப்படி நடக்குதோ திருவண்ணாமலையில, அதே மாதிரி நாங்க இங்க வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பல வருஷங்களா செஞ்சும் இன்னும் எங்களுக்கு யாரு மேல ஏத்தி கொண்டு போகல. அதுக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்க சாமியை மேல ஏத்தி கொடுங்க. எங்களுக்கு இந்த ஏரியா பக்தர்கள் பூராமேன்னு எல்லாம் அன்பா வேண்டி கேட்டுக்கிறோம். ஏரியா பக்தர்கள் மட்டும் இல்லைங்க,